யூதா தன்னுடைய நிருபத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்லுகிறார். யூதா 21ஆம் வசனத்திலே தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு என்று இங்கு எழுதுகிறார். கடைசியா கொண்டு வந்துட்டார். எதை கொண்டு வந்துட்டாரு? நித்திய ஜீவனை கொண்டு வந்து விட்டார். தேவனுடைய அன்பை காண்பித்து நித்திய ஜீவனோடு என்ன செய்ய முடிக்க போகிறார். கடைசியா அவருக்கு மகத்துவமும் அவருக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக ஆமேன் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி அந்த நிருபம் முடிக்கப்பட ஏதுவாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட கடைசி சந்தர்ப்பத்தில் எதை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். நான் நேரத்தை பொறுத்து கொஞ்சம் துரிதமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். யூதா தனக்கு கிடைக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த வெளிப்பாட்டிலே இவ்விதமான வெளிச்சத்தை எழுதி வைக்கிறார். அது என்ன? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு என்று எழுதுகிறார். இதை எழுதுவதற்கு காரணம் என்ன? எதற்காக எழுதினார்? ஏனென்றால் அதற்கு முன்பாக அவர் காண்பித்துக் கொடுக்கிற ஒவ்வொரு பகுதியை நாம் வேதத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4ஆம் வசனத்திலிருந்து சொல்றார். 4ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார், நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் சிலர் நுழைந்திருக்கிறாங்களாம். பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற சொல்லும்போது அவர்கள் ஆரம்பத்தில் தேவனை அறிந்தவர்கள் தான். அது 100% உண்மை. ஏனென்றால் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டினார்களாம். அப்ப தேவனுடைய கிருபையை அறிந்து கொண்ட ஜனம் அந்த கிருபையை காத்து கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் ஆக்கினைக்குட்படுவார்கள் என்பது திட்டவட்டமாய் காண்பிக்கப்படுகிறது. அவர்கள் தங்கள் பரிசுத்த ஜீவியத்தை காத்து கொள்ளவில்லை. இந்த வார்த்தையை கவனிக்கணும். காத்து கொள்ளவில்லை, மறுதலித்து போகிறார்கள், மறுதலித்து பின்வாங்கி போகிறார்கள். அதை தொடர்ந்து 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை என்ன செய்தாரா? அழித்தா. இது எதை காண்பிக்க அப்படி சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களும் தங்களுக்கென்று தேவன் கொடுத்த விசுவாச ஜீவியத்தை காத்து கொள்ளவில்லை. நிறைய காரியங்களை சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் சொல்ல போறதில்லை, ஆனா நிறைய காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதல்ல ஒரு கூட்டத்தை காண்பிக்கிறார். தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி தங்களுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளாத பக்க வழியாய் நுழைந்த வேத புரட்டர்கள் ஒரு கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டத்தை காண்பிக்கிறார். பல லட்சக்கணக்கான ஜனங்கள். அவர்கள் எப்படியா? வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களாகி தேவனை சோதித்தார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வழிநடத்தப்பட்ட வந்த விதத்தை நீங்கள் எண்ணாமத்தின் புஸ்தகம், யாத்திராமத்தின் புஸ்தகம் மற்றும் உபாகமத்தின் புஸ்தகத்தில் கூட வாசிக்கும் போது, யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் கூட வாசிக்கும் போது அவர்கள் அழிந்து போகிற வஸ்துக்களுக்காக அழியாத தேவனை இழந்து போனார்கள். தேவனை காத்து கொள்ள முடியவில்லை, பரிசுத்த ஜீவியத்தை காத்து கொள்ள முடியவில்லை, கீழ்ப்படிதல் உள்ள ஜீவியத்தை காத்து கொள்ள முடியவில்லை, விசுவாச ஜீவியத்தை காத்து கொள்ள முடியவில்லை. அதைத்தான் நீங்க யூதா வெளிப்படுத்தி பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனம் தங்களுடைய விசுவாச ஜீவியத்தை காத்து கொள்ளாமல் போனபடியினாலே தேவன் அவர்களை அழித்தார். அதான் 100% உண்மை. அதை தொடர்ந்து 6ஆம் வசனத்துல தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள், பாருங்க லிஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, கவனிச்சுட்டே வாங்க. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, அதுதான் நம்ம கிளைமேக்ஸ்ல பார்க்க போறோம், முடிவுல பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கூட்டம் தேவனுடைய கிருபை விட்டு விலகி போகிற ஒரு கூட்டத்தை காண்பிக்கிறார். தேவனுடைய கிருபையை காத்து கொள்ளாத கூட்டம், பரிசுத்தத்துக்கு ஏதுவாய் அதை காத்து கொள்ளாத கூட்டம். இரண்டாவது காண்பிக்கிறார் தங்களுடைய விசுவாச ஜீவியத்தை அல்லது விசுவாசத்தினால் பற்றி கொண்ட கர்த்தரை காத்து கொள்ளாமல் விட்டுவிட்ட கூட்டம். மூன்றாவது தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத கூட்டம். மகிமையா இருந்திருக்கலாம்,
எவ்வளவு மகா மேன்மையான ஸ்லாக்கியத்தை தூதர்கள் பெற்றிருந்தார்கள். அந்த மேன்மை எல்லாவற்றையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்களாம்? இழந்துட்டாங்க. காத்து கொள்ளாமல், தங்களுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். ஆகையினால்தான் ஆண்டவர் நித்திய சங்கிலிகளால் அவர்களை கட்டி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தொடர்ந்துள்ள வசனங்களை கவனித்து பாருங்க. 7ஆம் வசனத்துல சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் தங்களுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளவில்லை, அழிவுக்கு தங்களை விட்டு போட்டு விட்டார்கள், மாம்ச இச்சைகளுக்கு தங்களை விட்டு போட்டார்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது அவர்களும் தங்களுடைய ஜீவியத்தை காத்து கொள்ள முடியாமல் போனார்கள். இன்னும் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. அதை தொடர்ந்து 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு கூட்டம் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு அவர்களுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளாமல் போகிறார்கள். 11வது வசனத்தை பார்க்கும்போது காயினை குறித்து, தன் ஜீவியத்தை காத்து கொள்ளாத காயினை குறித்து, தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளாத பிழையாமை குறித்து, தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளாத கோராவை குறித்து 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தங்களை காத்து கொள்ளாத இந்த தாசர்கள் எல்லாம் நீங்க பாருங்க, இந்த மனிதர்கள் எல்லாம் நீங்க பாருங்க. தாசர்கள் என்று சொல்லக்கூடாது, மனிதர்கள். தங்களுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளாத மனிதர்களுடைய நிலைமையை எல்லாம் பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கிறார். சொற்பமான வசனங்கள் கொண்டு தன்னுடைய நிருபத்தில தங்களுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளாத மனிதர்களை அப்படியே பட்டியல் போட்டுக்கிட்டே வந்து கடைசியா சொல்றாரு, உங்களை எப்படிதான் காத்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார் என்றால் அழகா சொல்லிக் கொடுக்கிறார், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. You and I must preserve ourselves. You and I must preserve our lives only by the love of God. Only by the love of God. தேவனுடைய அன்பில தான் உங்களை என்னையும் காத்து கொள்ள முடியும். அதான் எழுதுகிறார், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அப்படின்னு கொண்டு வந்துட்டார். முடிவு வந்து நித்திய ஜீவன் தான். நமக்கு எப்படி ரோமர் 6வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே யூதாவும் தன்னுடைய நிருபத்தினுடைய கடைசி பகுதியிலே நித்திய ஜீவனை குறித்து எழுதும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டார். அப்படி ஏவப்படும் போதுதான் எதை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால், காத்து கொள்ளாத மனிதர்களை எல்லாம் காண்பித்து கொடுத்துட்டு, நீங்க எதுலதான் உங்களை காத்து கொள்ள முடியும் தெரியுமா? தங்களை காத்து கொள்ளாத மனிதர்கள் எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு என்று எழுதுகிறார். அவன் அதை ரொம்ப மைன்யூட்டா நான் கவனிக்க வேண்டியது இருக்கு. சர்க்கம்ஸ்பெக்டா, ரொம்ப கவனத்தோடு ஜாக்கிரதையோடு கவனிக்க வேண்டியது இருக்கிறது. எப்படிதான் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்வது? தேவனுடைய அன்பிலே. தேவனுடைய அன்பு எங்கே வெளிப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், அதுதான் கிறிஸ்துவின் கல்வாரி. தேவன் தமது அன்பை எங்கே விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது என்று ரோமர் 5வது அதிகாரத்தில் படிக்கிறோம் என்றால், ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அடிக்கடி தியானித்த ஒரு வசனம் தான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அட் பிரசன்ட். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன செய்கிறாராம்? விளங்க பண்ணுகிறார். அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்ப தேவனுடைய அன்பில் என்னை காத்துக்கொண்டு, உங்களை காத்துக்கொண்டு என்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப தேவனுடைய அன்பில் எப்படி காத்துக்கொள்வது? கிறிஸ்துவின் மரணத்தை பற்றிய செய்தியில். நீங்க அவங்க விழுந்து போனதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்க அப்படியே உன்னிப்பா பாத்தீங்கன்னா, 4ஆம் வசனத்துல, யூதா 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், காம விகாரம். காமம் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த எதிர்பாளரை குறித்த காரியம் இச்சை, மாம்ச இச்சை. மாம்சம் இவங்களுடைய ஜீவியத்தை கரைப்படுத்தி விட்டது. மாம்சத்துக்கு இடம் கொடுத்து தங்கள் ஜீவியத்தை காத்து கொள்ளாமல் போய்விட்ட கூட்டம். அதுக்கடுத்த கூட்டத்தை கவனிங்க, இஸ்ரவேல் ஜனம். இவங்க எதுக்கு இடம் கொடுத்தாங்க நினைக்கீங்க? இவங்களும் 2 காரியத்துக்கு இடம் கொடுத்தாங்க. ஒன்று, மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாங்க. விரோதமாய் பேசுவது, எதிர்த்து பேசுவது, முரட்டாட்டம் பண்ணுவது, முறுமுறுப்பது.
இதெல்லாம் மாம்சீகம். உலகத்தை நேசிச்சாங்க. எங்களுக்கு இறைச்சி வேணும், இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த உணவு அற்பமா எண்ணி அவர்கள் வேறொரு ஆகாரத்தை இச்சித்தார்கள். அதனாலதான் சங்கீதம் 106 நினைக்கிறேன், 106வது சங்கீதம் 13வது வசனமாக இருக்கும் நினைக்கிறேன். அதுல நீங்க வாசு பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 106:13 அவர்கள் வனாந்தரத்திலே காத்திராமல், கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் இச்சை உள்ளவர்களாகி, இருக்குதா இல்லையா? இச்சை உள்ளவர்களாகி அவங்க கேட்கிறாங்க, இறைச்சி கேட்டாங்களாம். அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு அவர் கொடுத்தா அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் கடைசி 5 வசனங்களை வாசிக்கும் போது, அவர்கள் பல்லுக்குள்ள இருக்கிறத மென்று தின்னுகிறதுக்கு முன்பாகவே அவ்வளவுதான், அவங்க கோபம், தேவனுடைய கோபத்துக்கு உள்ளாகி எல்லாரும் அழிக்கப்பட்டது மட்டுமல்ல, அடக்கமும் பண்ணப்பட்டு விட்டார்கள். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க தங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ள. காரணம் என்ன தெரியுமா? மாம்சமும் உலகமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் மேலோங்கி நின்றது. இப்ப உங்களுக்கு புரியுதா? காத்துக்கொள்ள முடியாததற்கு காரணம் என்ன? தங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ள முடியாததற்கு காரணம் என்ன? 2 தான். ஒன்று உலகம், இன்னொன்று மாம்சம். இந்த 2ஐயும் கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவையிலே பரிகரித்து விட்டார். இந்த வெளிச்சத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்தபடினால் தான் சொன்னார், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5:24 உலகம், அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறேன் என்கிற சத்தியத்தை கலாத்தியர் 6:14 வசனத்திலையும் காட்டி கொடுக்கிறார். பெரியமானவர்களே, நம்முடைய மாம்சத்தையும் நம்முடைய உலகத்தையும் ஒன்று இல்லாமல் தவிடுபடியாக்கக்கூடிய ஒரே இடம் கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை, அவர் மரித்த இடம். அதை மறக்க கூடாது. அதனாலதான் அந்த இடத்துலதான் தேவ அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ எந்த இடத்துக்கு வர வேண்டியது இருக்கு? இப்ப உதாரணத்துக்கு சொல்லனே, சிறு பிள்ளைகளோ வாலிப பிள்ளைங்களோ நீ தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறாங்க. பொதுவா சொல்றேன். இப்போ நான் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற இடத்துக்கு இங்க வர்றதுக்கு எப்படி என்ன செய்யலாம்? இல்ல தாய் தகப்பனை கொஞ்சமாவது மதி அப்படின்னு சொன்னா கூட கொஞ்ச நாள் மதிச்சு செய்வாங்க, அதுக்கப்புறம் மதிக்காம போயிடுவாங்க. ஆனா காலம் ஃபுல்லா கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா அவங்க இருக்கணும் அப்படின்னா அவங்க அறிய வேண்டிய ஒரே ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஒரே ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? தேவன் எனக்காக இந்த பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்டா, என்னுடைய எல்லா பாவங்களையும் சிலுவையில சுமந்தா, என்னுடைய ஆசாபாசங்கள், என்னுடைய மாம்சத்துக்குரியவைகள், என்னுடைய உலகத்துக்கான எல்லா விதமான ஆசைகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டா. அந்த அன்பை உணர்ந்தோம்னா பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்பற்றுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச கேமை விட்டு விலக முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டுல இருந்து வெளியே வந்து கீழ்ப்படிகிற இடத்துக்கு வரமாட்டாங்க. அப்ப எந்த இடத்துக்கு வரும்போதுதான் அவங்க உண்மையாகவே கீழ்ப்படிவாங்கன்னு சொன்னா, தேவனுடைய அன்பை அவங்க ருசி பார்க்கணும். நான் இப்படி ஏதோ உலகம் தான் எனக்கு முக்கியம் சொல்லி, உலகத்துல ஒரு விளையாட்டு எனக்கு முக்கியம் சொல்லி இந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டேனே. ஆனா எனக்காக தம்முடைய ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்தாரு, தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து என் மேல எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறாருங்கிற அந்த கல்வாரி அன்பை ருசி பார்க்க நம்மளே வெறுத்துருவோம். நம்முடைய சுயம் சார்ந்த அத்தனையும் மாண்டு போய்விடும். அதனாலதான் பிரியமானவர்களே, சிலுவை பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம், கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். யூதாவுக்கு கிடைக்கப்பட்ட வெளிப்பாட பாருங்க, கிட்டத்தட்ட பைபிளே முடிக்கப்பட போகிறது. அவருக்கு ஆரம்பத்திலிருந்து கொண்டு வந்துட்டாரு. எங்க இருந்து? முதல் குடும்பத்துல ஒரு மனுஷன் தவறி போகிறான், காயின். பைபிள்லயே முதல் குடும்பம், அந்த குடும்பத்தையும் கொண்டு வந்துட்டாரு. அந்த குடும்பம் மட்டும் இல்ல, ஒரு மனுஷனை காண்பித்து, குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனை காண்பிக்கிறா. ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசியை காண்பித்து கொடுக்கிறார். வெளிப்பாடு பெற்ற ஒரு தீர்க்கதரிசி பிழையாமையும் காண்பித்து கொடுக்கிறா. திரளான ஜனங்களையும் காமிச்சு கொடுக்கிறாரு. கீழையும் காமிச்சு கொடுக்கிறாரு, மேலையும் காமிச்சு கொடுக்கிறாரு. மேல தூதர்கள் ஆதி மேன்மைய இழந்து போன, தங்கள் ஆதி மேன்மைய அவங்க காத்து கொள்ளாமல் போன தூதர்களையும் காமிச்சு கொடுக்க, கீழையும் காமிக்கிறாரு, மேலையும் காண்பித்து கொடுக்கிறா.
சாதாரண மனுஷனையும் காண்பிக்கிறார், ஊழியக்காரனையும் காமிச்சு கொடுக்கிறாரு. தேவனால் வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தையும் காண்பிக்கிறார். கோரா இன்னுமாய் கூட ஆசாரிகளையும் காண்பித்து கொடுக்கிறார். இப்படி எல்லா கேட்டகரி மக்களையும் காண்பித்து கொடுக்கிறார். பக்க வழியாய் நுழைந்த சகோதரர்கள், ஊழியக்காரர்களும் தங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளாம போயிட்டாங்கன்னு காண்பித்து கொடுக்கிறார். ஒரு பட்டணம், ஒரு பெரிய தேசத்து மக்கள், இஸ்ரவேல் மக்கள், ஒரு பெரிய பட்டணம் சோதோம் கொமோரா. இப்படி பட்டணம், தேசம், தனி மனிதன், ஊழியக்காரன், ஊழியக்காரர்கள், அப்புறம் மேல உள்ள தூதர்கள், இப்படி எல்லா கேட்டகரியும் காண்பித்து கொடுத்து கடைசி என்ன சொல்றாரு தெரியுமா? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். எதுலதான் என்னை காத்துக்கொள்ள முடியும்? தேவனுடைய அன்பிலே. அந்த தேவனுடைய அன்பு எங்கே வெளிப்பட்டது? கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. அடிக்கடி சொல்ல நினைக்காங்க, எப்பவுமே இதுதான். இதுலதான் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள முடியும் பிரியமானவர்கள. இல்லை என்றால் நான் என் மனம் போன போக்கில போய் விடுவேன். கிறிஸ்துவின் கல்வாரி அன்பை ருசி பார்க்க எனக்காக அவ்வளவு பெரிய மேன்மையை விட்டுட்டு வந்த தேவகுமாரன் எனக்காக இந்த பூமியில் அடிக்கப்பட்டா, எனக்காக இரத்தத்தை சிந்தினார், உயிரை கொடுத்தா. இதுலதான் தேவனுடைய அன்பு விளங்கப்படுகிறது. இதை நினைக்க அவ்வளவு பெரிய மேன்மையை விட்டுட்டாருன்னு சொல்லும் போது சாதாரண கேமை விட முடியாதா? தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்போம். இவ்வளவு மகாபெரிய மேன்மையான அன்பனை உணரும் போது 1 கோடி என்ன 1 கோடி 10 கோடியை கொடுத்தா கூட இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, அப்படி அன்புக்கு முன்பாக இதெல்லாம் பூஜ்யம் அப்படின்னு சொல்லி துச்சமனை எண்ணுவோம். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை அல்லது விசுவாச ஜீவியத்தை எத்தனை கோடி ரூபாயினாலும் பிசாசனால் தட்டி பறிக்க முடியாது, இலக்க செய்ய முடியாது. ஸ்ட்ராங்கா நிற்போம். சொந்த பந்தங்கள் பகைத்தாலும் சரி, ஏன் எல்லா பணங்களும் நஷ்டமானாலும் சரி, இந்த தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி, அதனாலதான் கர்த்தருடைய தாசனாகிய பவுலுக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடு கிடைத்தது. ரோமர் 8வது அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எதுவும் பிரிக்காது. அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளலாம். நம்மை பிரிப்பவன் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய ஜீவியத்தை அவருடைய அன்பிலிருந்து இருந்து யாருமே கெடுக்க முடியாது. ஏன்னா அந்த அன்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. அந்த நேசத்தை குறித்து உன்னத பாட்டு எழுதப்பட்டு, உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நேசம் மரணத்தை போல் வலியதான், அது பாதாளத்தை போல கொடிது. நேச அனல், அது மேல எவ்வளவு வெள்ளங்களே வந்தாலும் சரி, அது என்ன செய்ய முடியாதான், தணிக்க மாட்டாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நேச அனல் பிரியமானோர்ல, நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற இந்த கல்வாரி அன்பு இருக்கு பாத்தீங்களா? என் அன்புல நம்முடைய ஜீவியமானது உறுதியாய் கட்டி எழுப்பப்படுமையானால் உலகமோ மாம்சமோ வேடிக்கை பார்த்துட்டு தான் நிக்குமே ஒழிய நம்மை விழத்தள்ள முடியாது. அதனாலதான் இந்த வெளிச்சத்தை எல்லாம் யூதா கண்டுகொண்டு, யூதா ஒரு விதத்துல half brother, Jude was an half brother of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வீட்டுல தான் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்தார் அப்படி சொல்றதை விட இயேசு கிறிஸ்துடைய வீட்டுல பிறந்தார். யாக்கோபு நிருபத்தை வாசிக்கும், அந்த யாக்கோபும் இயேசுக்கு half brother தான். அதே போல யூதாவும். அவ யூதாவுக்கு பழைய உடன்படிக்கையில நடந்தது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவம் தெரியலையா? சோதோம் கொமோரா குறித்த தெளிவு இருக்கு, காயினு குறித்த தெளிவு இருக்கு, வெளிப்பாடு கிடைச்சிருக்கு, பிழையாம குறித்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. பாருங்க, அன்னைக்கு பழைய ஏற்பாடு அதிகமா கிடையாது. அப்போது காலத்திலேயே இதை குறித்த வெளிப்பாடு கிடைத்து இவங்க எல்லாரும் ஜீவியத்தை காத்துக்கொள்ளாம போயிட்டாங்க, தங்களை காத்துக்கொள்ளாமையே போயிட்டாங்க. கடைசியை கன்க்ளூட் பண்ற போது என்ன சொல்றாரு பாத்தீங்களா? This is the climax of his message. This is the climax of his epistle. That is nothing but the love of God by which we can preserve our lives. நம்முடைய வாழ்க்கையை தேவ அன்பினாலே காத்துக்கொள்ள முடியும். அதைத்தான் அவங்க வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே, வேற எவ்விதத்தினாலும் அல்ல. இது இன்னும் உங்களுக்கு நான் விலாவரியா சொல்லட்டுமா? 2 பேதுருவின் புஸ்தகம்
2 கொரிந்தியர் இல்ல, 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. 2வது அதிகாரத்துல வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா பாருங்க, தங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளாத கள்ள தீர்க்கதரிசிகள் நல்லதா இருந்திருப்பாங்க, ஆனா விழுந்து விழுந்து போய் கள்ள போதகர்கள். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து பாவம் செஞ்ச தூதர்கள் சொல்லி 4ஆம் வசனத்துல சொல்றார். அப்போ ஆரம்பத்துல நல்லா இருந்த தூதர்கள் தான், ஆனா தங்கள் ஜீவியத்தை, தங்கள் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்களாய் போனார்கள். அது மாத்திரம் 5வது வசனத்துல உலகத்துல எத்தனையோ கோடி ஜனம், நோவா நாட்கள்ல கிட்டத்தட்ட 20 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்கள் உலகத்தில் இருந்ததாக வரலாற்றில் சொல்றாங்க. 20 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்கள் நோவா நாட்கள்ல வாழ்ந்ததா சொல்றாங்க. ஆனா எத்தனை பேர் தான் உள்ள பிரவேசிச்சாங்க? சத்தமா சொல்லுங்க. நோவாவுடைய பேழை எத்தனை பேர் தான்? 8 பேர் தான். இப்போ பேதுரு என்ன காமிச்சு கொடுக்காருன்னா, லிஸ்ட் போடுறாரு. எப்படி யூதா லிஸ்ட் போடுறாரு, அதே போல லிஸ்ட் போடுறாரு. ஒரு பெருங்கூட்ட தீர்க்கதரிசிகள், போதகர்கள் தங்களுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளவில்லை. அடுத்து தொடர்ந்து சொல்லுகிறார் 4ஆம் வசனத்துல, மேல உள்ள தூதர்களும் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளவில்லை, தங்களை காத்து கொள்ள முடியாமல் போனார்கள். 5ஆம் வசனத்துல நோவாவுடைய குடும்பத்தாராகிய 8 பேரை தவிர மற்ற யாரும் தங்களுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளவில்லை. 6ஆம் வசனத்துல சோதோம் பட்டணத்தார் தங்கள் ஜீவியத்தை காத்து கொள்ளவில்லை. அதைத் தொடர்ந்து பல கூட்டத்தாரை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. பல கூட்ட மனிதர்கள் தங்களுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளவில்லை என்று சொல்லி, அதுக்கு அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா 15வது வசனத்துல பிலேயாம் தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளவில்லை. எல்லாம் இருக்கு பாருங்க. இவ்விதமா ஒரு பெரிய லிஸ்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றார் பாருங்க, 20ஆம் வசனத்துல ஒரு அருமையான காரியத்தை சொல்றார். கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். மறுபடியும் போயிட்டா, மறுபடியும் அவைகளை ஜெயிக்கப்பட்டா அவங்கள வந்து என்னது, முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுல ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் நமக்கு உண்டு. அந்த அதிகாரத்தை முடிக்கிறதுக்கு முன்னால எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழகா பேசுறாரு பாருங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அப்ப அதுக்கு முன்னால வரைக்கும் உலகத்தின் அசுத்தங்களை காமிச்சு கொடுக்கிறார். பிலேயாம் எப்படி விழுந்து போனா அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு. அனிதத்தின் கூலியை விரும்பி தன் அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியின் மதிக்கேட்டை தடுத்தது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆக பிலேயாம் வந்து கூலிக்கு ஆசைப்பட்டான். காயின் எதுக்கு ஆசைப்பட்டான் தெரியுமா? காயினுக்குள்ள முழுக்க முழுக்க அவனுக்கு உலகம் வந்து 2வது. அவனுக்கு முழுக்க முழுக்க எது மேலோங்கி நினைச்சு தெரியுமா? சொல்லுங்களேன் பார்ப்போம். மாம்சம். அதான் ஆண்டவர் காயின்ட்ட கேட்டார், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டதுன்னு கேட்டார். அவனுக்கு எரிச்சலும் முகநாடியும் வேறுபட்டது. அவனுக்குள்ள என்னன்னா கொலை செய்யணும், அவனுக்கு எப்படியா கொலை செய்யணும்னு சொல்லி, சகோதரனை கொலை செய்யணும்னு சொல்லி மாம்சத்துக்கு இடம் கொடுத்தான். அப்போ காயினை குறித்தும் யூதாஸ் சொல்றார், பிலேயாமை குறித்து 2 பேருமே சொல்றாங்க பாருங்க. பேதுரு சொல்றார், யூதாவும் சொல்றார். பிலேயாம் எதுக்கு ஆசைப்பட்டான்னு சொல்லி நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. எங்க என்னாமத்தின் புஸ்தகத்துல தெரியல. என்னாம 23, 24 நமக்கு சரியா தெரியல. 22ல இருந்து நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னு கவனித்து பாருங்க. இங்கே 2 பேதுரு 2வது அதிகாரம் 15, 16 சொல்றார், அவன் அனிதத்தின் கூலியை விரும்பி. அப்ப ஆவியானவர் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. பிலேயாமுடைய குற்றத்தை, பிலேயாமுடைய தப்பிதத்தை எவ்வளவு அழகா காண்பிக்கிறார். அவன் அனிதத்தின் கூலியை விரும்பி தன் அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். அப்ப அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா உலகம். காயினுக்குள்ள மாம்சம் இருக்கு. சோதோம் கொமோராவுக்குள்ள என்ன இருக்கு? மாம்சம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கு? உலகமும் மாம்சமும் இருக்கு. நோவா நாட்கள் என்ன இருந்தது? உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நோவா நாட்கள்ல வாழ்ந்த மனிதர்களுடைய நிலவரத்தை உங்களுக்கு சொல்லட்டா, பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், நட்டார்கள், விற்றார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள். அப்ப அவங்களுடைய நோக்கமே என்னன்னா உலகமும் மாம்சம், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய நன்மைகள், உலகத்தின் மேன்மைகளை நம்ம அனுபவிக்கணும். மாம்சத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா வாழணும். இந்த 2ல தான் கவனமா இருந்தாங்களே ஒழிய பேழைக்குள் வர்றதுக்கு நோக்கம் இல்லை.
பேழை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது ஞானஸ்தானத்துக்கு அடையாளம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20 மற்றும் 21 தெள்ள தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. 20 மற்றும் 21 தெள்ள தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பூர்வத்திலே அழகா சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு இருந்தபோது கீழ்ப்படியாமற் போனவைகள், அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். பாத்தீங்களா, காக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை காமிக்கிறார் பேதுரு. அதுதான் சொல்றார், ஒரு கூட்டம் காக்கப்பட்டது, இன்னொரு கூட்டம் என்ன செய்யப்படல, காக்கப்படல. சொற்பமான மனிதர்களுள்ள ஒரு சிறிய கூட்டம் என்ன செய்யப்பட்டது, காக்கப்பட்டது. பெரும் கூட்டம் என்ன செய்யப்பட்டது, காக்கப்படல. அதான் சொல்றார், ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது 21ஆம் வசனத்துல மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அப்ப இந்த பேழை எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை சம்பந்தப்படுத்துகிறது. ஆக இந்த 8 பேர் காப்பாற்றப்பட்ட, மற்ற யாரும் காப்பாற்றப்படல. இதெல்லாம் பேதுரு சொல்லிட்டு, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பணும்னா யாரு அறிகிற அறிவுக்கு வரணும்னு சொல்லி கொடுக்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சத்தை பாருங்களேன். உலகத்தின் அசுத்தங்களுக்கு இந்த கூட்டம் எல்லாம் ஆண்டுட்டு, பொருளாசை உடையவங்களா, கெட்ட நடக்கை உள்ளவங்களா, தங்களை அசுத்தங்களுக்கு வித்து போட்டவர்களா, எவ்வளவு கூட்டத்தார காமிச்சு கொடுக்காரு பாருங்க. திரளான ஜனங்களும் அதுல இருக்கிறாங்க. பட்டணத்தில் உள்ளவங்க பெரிய பெரிய கூட்டம் அங்க உள்ள கிடக்கு. அப்ப உலகத்தின் அசுத்தங்களை சிக்கி இருக்கிற எல்லா கூட்டத்தையும் காமிச்சு கொடுத்துட்டு, அந்த அதிகாரத்தின் முடிவு பகுதியில பார்க்கிறோம், நமக்கு ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறது. என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். எதனாலதான் ஜீவித்தை காத்துக்கொள்ள முடியும்னு யூதாவுக்கு என்ன வெளிப்பாடோ அதே வெளிப்பாடுதான் பேதுருவுக்கும். எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க. அது என்ன? இயேசு கிறிஸ்து. அதுலதான் நம்ம கொஞ்சம் ரொம்ப ஒரு உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கு. இயேசு யாரு, கிறிஸ்து யாருங்கிறது நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. 2 பேருமே ஒரே நபர் தான். இயேசுவும் கிறிஸ்துவும் ஒரே நபர் தான். ஆனா சாயல்ல வேறுபட்டவர்களாய் தங்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். எப்படி என்றால், தேவகுமாரன் தான் கிறிஸ்து. அவர் ஆதியிலிருந்து இயேசுவாக அல்ல. நீங்க அது தெளிவா விளங்கிங்க, வசன ஆதாரத்தோடு தான் சொல்றேன். அவர் ஆதியிலிருந்து இயேசுவாக அங்க வெளிப்படுத்தப்படல, அவர் கிறிஸ்து தான். ஆனா கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, உங்களுக்கு எனக்கும் நித்திய மீட்பை உண்டு பண்ணுவதற்காக இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டார். அப்ப பூமியில இயேசுவா வெளிப்படுத்தப்பட்டிருந்தவர் தான் தேவகுமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து தான் இயேசுவாய் வெளிப்பட்டார். இந்த இயேசு தான் கிறிஸ்து. அதனாலதான் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று மத்தேயு 1:21 வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரு பேர் இயேசு, இன்னொரு பேர் கிறிஸ்து. ரெண்டையும் சேர்த்து சொன்னா இயேசு கிறிஸ்து அவ்வளவுதானே அப்படி சொல்லிட்டு போக முடியாது. இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த 2 வார்த்தையில என்ன உள்ளடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, மனுஷகுமாரன், தேவகுமாரன். தேவகுமாரனா இருந்தவர் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு, கல்வாரி சிலுவையிலே பலியாவதற்கு இயேசு என்கிற பெயர்ல இந்த பூமியிலே வெளிப்பட்டாக வேண்டும். அவர் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிற அரும்பெரும் சத்தியங்கள் இந்த வாக்கியத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. உலகத்தின் அசுத்தங்களிலே மாட்டிக்கொண்டு தங்களுடைய ஜீவியத்தை காக்க முடியாமல் தவித்த கூட்டத்தை தேவன் வெளிப்படுத்தி காண்பித்து, உலகத்தின் அசுத்தங்களால் கரைபடாதபடி, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவையே தேவன் வெளிப்படுத்துகிறார். யூதாவுக்கு என்ன வெளிச்சம்? யூதாவுக்கு கிடைக்க வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. பேதுருக்கு கிடைக்கப்பெறுற வெளிப்பாடு பாருங்க,
அதேதான் சொல்றார். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். உங்களை என்னை மீட்பதற்காக தம்மையே பலியாய் ஒப்பு கொடுக்க இயேசுங்கிற பேர்ல வெளிப்பட்டார். இதை அறிகிற அறிவுல தான் உலகத்தின் அசுத்தங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நம்முடைய ஜீவியத்தை விலக்கி காக்க முடியும். சரி, பேதுரு யூதாவுக்கு மட்டும்தானா? எபிரேயனாக்கியோனுக்கு எடுக்கும்போது எபிரேயனாக்கியோன் எத்தனையோ விசுவாச வீரர்களை காண்பித்து கொடுக்கிறார். நம்ம அந்த ஒரு சைடை மட்டும் பார்க்க கூடாது. ஆண்டவர் ஆபேலை மட்டும் தானே பேசினார்? இல்ல. அதே சமயம் காயின் தன் ஜீவியத்தை காத்துக்கொள்ளல. நோவாவை குறித்து என்ன பேசுறாரு? இல்ல. நோவாவை குறித்து பேசினாலும் அதுல இன்னொரு படிப்பினர் இருக்கு. கீழ்ப்படிந்த கூட்டத்துல நோவா குடும்பம் இருக்கு. கீழ்ப்படியாத அநேகர் அழிக்கப்பட்டு போனாங்க. இவங்க காப்பாற்றப்பட்டாங்க. ஒரு கூட்டம் அழிஞ்சு போனது. அதையும் இன்னொரு பக்கத்துல ஆண்டு வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காரு. மறைவா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆபிரகாமின் சந்ததி, ஆமா, லோத்து பிரிஞ்சே போயாச்சு. தன் ஜீவியத்தை காத்துக்கொள்ள முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டான். இப்படி அநேகரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அங்க ஏசா உள்ள வரல. ஈசாக்கு, ஆமா, யாக்கோபு குறித்து பார்க்கிறோம். ஏசாவை கொண்டு வர மாட்டார். ஏன்னா ஏசா அவன் தன் ஜீவியத்தை காத்துக்கொள்ளாதவனாய் போய்விட்டான். ஈசாக்கு வெளிப்படுற இஸ்மவேலை காங்கல. தன் ஜீவியத்தை காத்துக்கொள்ளவில்லை. மாம்சத்துக்குரியவன், அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன் என்று சொல்லி கலாத்தியர் 4வது அதிகாரம் 28, 29 நாம் வாசிக்க முடியும். விசேஷமா 29 வாசிக்க முடியும். பெரியமானோர்களே, இதெல்லாம் நீங்க பின்னணி எடுத்து பாருங்க. நீங்க ஏதோ விசுவாச வீரர்கள் நல்லவர்களை காமிச்சு கொடுக்காரு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுக்கு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாம்சத்துக்குரியவர்கள் எல்லாரும் தங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ளவில்லை. கடைசியா இதை முடிச்சுட்டு இதெல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு எதுலதான் நம்மளை பூர்ணப்படுத்துகிறான்னு ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறாருன்னா 39-40 சொல்வாரு, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது உண்டு தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தா. எவ்வளவு அழகா காமிச்சு கொடுக்கிறார் பாருங்க. அப்ப எத்தனை தடுமாற்றங்கள் இருந்தாலும் சரி, அதான் அது தொடர்ந்து எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு வரும்போதும் அங்கேயும் ஆண்டு என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவன் சொல்லி எபிரேயர் 12:1 சொல்லுகிறது. எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. எவ்வளவு பிரம்மாண்டமான சத்தியங்களை வெளிப்படுத்துறார் பாருங்க. அப்போ அது சொன்னது மட்டும் இல்ல, 3ஆம் வசனத்துல சொல்றாரு, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். போராட்டம் நிறைந்த உலகத்துல வீழ்ச்சியடைந்த பலருடைய ஜீவியம் காண்பிக்கப்பட்ட இடங்களிலே தேவன் நீங்களும் நானும் நம்முடைய ஜீவியத்தை காத்துக் கொள்வதற்கு நாம் அறிய வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிற நிருபங்களிலே அந்த பிரம்மாண்டமான சத்தியம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அவரை அறிகிற அறிவுல தான் தேவ அன்பை விளங்கிக் கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே. அதைத்தான் யூதா 21 வாசிக்க கேட்டோம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. நீங்க வெளிப்படுத்தல கூட நீங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல வரப்போகிற அழிவை குறித்தெல்லாம் பேசுறார். நீங்க வெளிப்படுத்த 1 அதிகாரத்திலிருந்து ஏன் 20 அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அழிவை குறித்து பயங்கரம் பேசுறார். எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போறாங்க, எத்தனையோ பேர் என்ன செய்றாங்க, அழிக்கப்பட்டு போறாங்க. 21 அதிகாரம் வரைக்கும் அல்ல 22 அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். யாரெல்லாம் புறம்பே இருப்பாங்க, யாரெல்லாம் அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்க, யாரெல்லாம் தங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளாம போறாங்க, யாரெல்லாம் தேவனுடைய கோபாக்கினைக்கு உட்படுகிறார்கள், யாரெல்லாம் தங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளாமல் அழிந்து போகிறார்கள் சொல்லி பெரிய பட்டியல் தான். நீங்க 1 அதிகாரத்துல வாசி பாருங்க. சொல்லிட்டு கடைசியா முடிக்கும் போது கிளைமேக்ஸ் of the book of Revelation அப்படின்னு சொன்னா, what's the climax of the book of Revelation அப்படின்னு சொன்னா, the climax of the book of Revelation is none but Christ. கிறிஸ்துவ குறித்தது. அதனாலதான் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 16வது வசனத்துல அவர் சொல்றார், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி. இவைகள்னா ஒட்டு மொத்தமும்
யாரெல்லாம் தங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ளாம போறாங்க, எல்லாம் யாரெல்லாம் தள்ளப்படுவாங்க, எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்க எல்லாம் அக்கினி கடலுக்கு தள்ளப்படுவாங்க, அங்க எவ்வளவா பாதிக்கப்படுவாங்க, எப்படிப்பட்ட தண்டனை அடைவாங்கன்னு சொல்லி அவங்க ஜீவியத்தை காத்துக்கொள்ளாத எல்லா ஜனத்தையும் காமிச்சு கொடுத்துட்டு கடைசியா சொல்றாரு, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் வேரும் அப்படின்னு சொல்றேன். நான் பிதாவின் வேரும் சொல்லல, தாவீதின் வேரும் நான் அனுப்பினேன்னு சொல்லி இயேசு சொல்லிட்டாரு. அப்ப நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்றார். இங்க ஆண்டவர் சொல்ற ரெண்டு வெளிச்சம் தெரியுமா? அதுக்காக மூணு இருக்குன்னு சொல்லிடாதீங்க. வேறு, சந்ததி, பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரங்கிற மூணு இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அதை ரெண்டா பிரிக்க முடியும். தாவீதின் வேரும் சந்ததி என்று சொல்லும்போது கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே தாவீதின் சந்ததியில் பிறந்து ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளிராய் வெளிப்பட்டு, ஏசாயா 11:1 சொல்லப்பட்டபடி ஈசாயின் வேரிலிருந்து அப்படியே எழும்பி ஒரு கிளையாய் செழித்தா, ஒரு பாவம் செய்யாதவர் நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக கிருபாதார பலியாய் தம்மையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தா, அதுதான் தாவீதின் வேரும் சந்ததியுமானவர். ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்க? அவருடைய சாயல் பூமியிலே சொல்லப்படல. நட்சத்திரம் எங்க இருக்கும்? மண்லையா இருக்கும்? இல்ல, விண்ல இருக்கும். அப்போ தாவீதின் சந்ததியா வேறுமா அவர் அறிவிக்கப்படும் போது அவர் மனுஷகுமாரனுடைய சாயலாய் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறார். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு பாத்தீங்கன்னா அவர் எங்க ஏறுறாரு? ஆமா, வானங்களின் வழியா ஏறி போன தேவனுடைய குமாரன். அதான் அந்த வெளிப்பாடு வேணும். இவைகளை எல்லாம் சாட்சியாக அறிவிக்கிறார். எப்படி? ஜீவியத்தை காத்துக்கொள்ள முடியாம போயிட்டாங்க. அப்போ கிறிஸ்தவ ஜீவியத்தை, விசுவாச ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டுமையானால், what's the climax of the book of Revelation, the last book of the Bible, வேதாகமத்தினுடைய கடைசி புஸ்தகம், கடைசி செய்தி என்ன அறிவிக்கிறது? இவைகள் எல்லாம் அறிவிக்கிறார். அப்ப வெளிப்படுத்தல ஃபுல்லா வாஸ்தா யோர் பெருங்கூட்டம் என்னது? ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாத எல்லா கூட்டம் என்னச்சு எங்க போகுது? அக்கினி கடல்ல தள்ளப்படுது. இரண்டாம் மரணம் அவங்களை ஆட்கொள்ளுது. எல்லாம் பேசிட்டு கடைசியா சொல்லவில்லை, சாட்சி அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு தம்மை வெளிப்படுத்துகிறார். நான் தாவீதின் வேரும் சந்ததின்னு சொல்லும்போது அது பூமியில் உள்ள மனுஷகுமாரனுடைய சாயலை குறிக்கும். பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்குன்னு சொல்லும் போது நட்சத்திரம் இங்க கிடையாது, அங்க. தாவீதின் வேறு சந்ததி எல்லாம் இங்க பூமியை குறித்தது. அதனாலதான் இயேசுவாகிய நான் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு சொற்றொடர் இருக்கு, இயேசுவாகிய நான். அதை நம்ம நோட் பண்ணணும் பிரியமானவர்களே. ஏனென்றால் குமாரனை அறிகிற அறிவுல தான் இவைகள் எல்லாவற்றையும் நம்ம சாட்சியாக பார்க்கிறோம். உணர்த்துவிக்கப்படுகிறதற்கு சாட்சியாக ஏற்படுத்துகிறார். நாம் தேவனை எவ்விதமாய் அறிந்து அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் அதை தொடர்ந்து அப்படி வருகை தைரியமா நம்ம வாரும் கர்த்தாவின்னு சொல்லி அவர் அழைக்க முடியும் போல. அப்படிதான் அவர் சொல்ல வர்றார் 22வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் தர்றார். தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன் சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். அப்ப கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டு, மனுஷனாய் வெளிப்பட்டு தாம் அடைந்த அந்த மரண அந்த பெரிய தண்டனையை அவர் வெளிப்படுத்துகிறார். பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாயும் இருக்கிறார். அப்ப தாவீதின் வேராய், தாவீதின் சந்ததியாய் கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டாரு, இயேசுவாக வெளிப்பட்டாரு. அதை விளங்கி கொள்ற இடத்துலதான் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள முடியும். அதனாலதான் சபைகளுக்கு தான் இதை என்ன செய்யறாரு? சாட்சியாக ஏற்படுத்துற. எதுக்கு? நம்ம ஜீவியத்தை காத்துக்கொள்ளாம போறதுக்கா? இல்ல, காத்துக்கொள்வதற்கு. அதுக்குதான் அதை வெளிப்படுத்துறது மட்டும், சாட்சியாக அறிவிக்கிறது மாத்திரம் அல்ல, சாட்சியாக அறிவிக்கிறது மாத்திரம் அல்ல, அவரையே அடையாளமாய் காண்பித்து கொடுத்திருக்கிறார். தாவீதின் வேரும் சந்ததிங்கிற இடத்துல கிறிஸ்துவின் மரணத்தை நான் பார்க்கிறேன். பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரங்கிற இடத்துல கிறிஸ்துவோடு கூட நானும் உயிர்த்தெழுவேன்கிற ஒரு பெரிய நிச்சயத்தை அன்று வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுகிறார், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். அதனாலதான் அந்த பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் சொல்லிட்டாலே
அது உண்மையிலே பரிசுத்தனுடைய உயிர்த்தெழுதலை குறிக்கும். ஏனென்றால் கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். தானியேல் 12வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, முதல்ல 3 பார்ப்போம், அதுக்கப்புறம் 2ஆம் வசனத்தை பார்க்கலாம். 3ஆம் வசனத்தை பாருங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் என்ன செய்வாங்க? பிரகாசிப்பாங்க. அப்ப அவர் அதான் சொன்னார். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் சொல்லும்போது அவருடைய மரணத்தை பற்றிய சாயல், பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் சொல்லும்போது என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன் என்கிற சாயல். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும். இதுதான் அந்த வெளிச்சம். கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலும் உயிர்த்தெழுதலின் சாயல். சரி, எப்படி இது உயிர்த்தெழுதலின் சாயல்னு சொல்றீங்க? ஆமா, அநேகர் நீதிக்குட்படுத்தர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்பது கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலிலே என்றென்றைக்கும் நாம் இருப்போம். அதுதான் பெரிய ஸ்லாக்கியம். எதை வச்சு சொல்றாரு தெரியுமா? அதுக்கு மேல படிச்சு பாருங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார். இது எதை பற்றியது சொல்லுங்க பாப்போம். உயிர்த்தெழுதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றியது. அப்ப உயிர்த்தெழுந்து பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருப்பாங்கிறதா இந்த வசனங்களுடைய சரியான அர்த்தம், பொருள். அப்ப உங்களுக்கு புரியுதா? நான் தாவீதின் வேரும் சந்ததியும் சொல்லும் போது இந்த பூமியில அவர் அடிக்கப்பட்ட சாயல், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இது உயர்த்தப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவ்வளவுதான். அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி கிறிஸ்து மரித்தா, அதை தொடர்ந்து அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய மரணத்தின் சாயல், தாவீதின் வேரும் சந்ததிங்கிறதுல நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. அவர் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறதுல நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. அர்ப்பணம் செய்வோமா? இருக்க இடத்துல இந்த வெளிச்சத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவர் யூதாவுக்கு, பவுலுக்கு அந்த வெளிச்சம் தான், பேதுருக்கு கிடைக்க பெற்ற வெளிச்சம், எபிரேனாக்கியனுக்கு கிடைத்த வெளிச்சம், யோவான் அப்போஸ்தலனுக்கு கிடைத்த வெளிச்சம், வெளிப்படுத்தல் எழுதுகிறாரு. இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது, ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ள ஒரே ஒரு வழி இருக்கு, தேவனுடைய அன்பு. அந்த தேவனுடைய அன்பு கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினாலே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த சத்தியத்துக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து நிறைவு செய்வோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாகவே எங்களோடு கர்த்தர் இடைப்பட்டீர். ஆண்டவரே, தேவனுடைய அன்பிலே எங்களை காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே காத்துக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, நாசமோசமோ, பசியோ, பட்டயமோ, நிர்வாணமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று எழுதப்பட்டிருக்கிறது போல, பரிசுத்தமுள்ள தேவனே, எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த எல்லா சத்திய வெளிச்சங்களுக்காய் ஸ்தோத்திரம். யூதாவுக்கு கிடைக்க பெற்ற வெளிப்பாட்டிலே, பேதுருக்கு கிடைக்க பெற்ற வெளிப்பாட்டிலே, எபிரேனாக்கியனுக்கு கிடைக்க பெற்ற வெளிப்பாட்டிலே, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கிடைக்க பெற்ற வெளிப்பாட்டிலே நாங்கள் உன்னிப்பாய் நாங்கள் கவனித்து பார்க்கும்போது, தகப்பனே, உம்முடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை அறிகிற அறிவில்தான் எங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள முடியும் என்கிற சத்தியத்தை எங்களை வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அனுதினமும் தகப்பனே, எங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த இந்த சிலுவையை பற்றி உபதேசத்திற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டா, அடக்கம் பண்ணப்பட்டா, 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தா. இந்த சத்தியத்திலே எங்களுடைய பழைய வாழ்க்கை உமோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்து எங்களில் பிழைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து எங்களில் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்து எங்களில் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்து எங்களில் பிழைத்திருக்கிறார் என்பதிலே நாங்கள் உறுதியாய் நிலைத்திருந்து எங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துங்க. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.